குருன்றவர் உனக்குள்ள ஒரு அருள் ஒளியை ஏத்துறவர் தான் குரு. அப்படி நீங்க குரு ஒளி உங்களுக்குள்ள ஏத்திட்டார் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களை சுத்தி நடக்கக்கூடிய கர்மா எல்லாமே பஸ்பமாயி காலியாகி நீங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்க போயிட்டே இருக்க முடியும். இது தெரியாம பல பேர் என்ன பண்றீங்கன்னா, பல குருமார்கள் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு. நம்ம குருமார்கள் வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, குருமார்கள் வந்து நம்ம கிட்ட ரொம்ப யதார்த்தமா பேசுறாங்க அப்படின்னு அவங்கள ஒரு ஜட்ஜ் பண்ணிடுறீங்க நிறைய பேர். அப்படி ஜட்ஜ் பண்ணிட்டு என்ன அவ்வளவுதானே அப்படின்ட்டு அசால்ட்டா, அப்படி கிடையாது. குரு ஒருத்தவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தான் குருவுக்கு. நீங்க அப்படி குழந்தை மாதிரி உங்களை பார்க்கும்போது தான் உங்களை ஆன்மீக ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் சரி, வாழ்வியல் ரீதியாகவும் எல்லாத்துலேருந்துமே உங்களை தேர்த்தி மேலே கொண்டு வர முடியும். அடுத்தடுத்து உங்களுடைய ஆன்மா நிலைக்கு கொண்டு வர முடியும். அப்படி ஆன்மா நிலைக்கு ஒரு குரு உங்களை கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வாழ்க்கையிலும் சரி, உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் அப்படின்றது மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா முழுக்க 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 குரு இறைவனிடம் தொடர்பில் இருக்கக்கூடியவர். இப்படிதான் எல்லா சித்தர்கள் மகான்களும் சரி, முதலில் சீடனாக இருந்து பிறகு குருவாக மாறி குருவிலிருந்து சித்த நிலைக்கு சென்று அதுக்கப்புறம் தான் இறைநிலை அடைஞ்சு அப்படியே போனவங்க எல்லா சித்தர்களுமே.